ஏன்னா பிரசாந்த் கிஷோர் தான் பல 100 கோடி வாங்கிட்டு திமுகவுக்கு போன முறை இங்கே சட்டமன்ற தேர்தலில் அவர் தான் வியூகம் அமைச்சு கொடுத்தாரு. அவர் சொன்னார் 25 தொகுதியை கூட தாண்டாது மறுபடியும் ஆளுங்கட்சியாக வர்ற இன்னைக்கு இருக்கிற கட்சி அப்படின்னு பீகாரில் சொல்லி நாங்கள் வந்து பெரும்பான்மையில் நாங்கள் வந்து வெற்றி அடைவோம், ஆட்சி பிடிப்போம்னு சொன்னார். இன்னைக்கு அவர் ஒரு தொகுதி கூட வரல. ஆனால் கிட்டத்தட்ட 200 தொகுதியை தொட்டு நிலையில் அந்த இடத்துல. அப்போ எல்லாத்துக்கும் வியூகம் அமைச்சு கொடுக்குறவரே வந்து அவருடைய கருத்து கணிப்பு மட்டும் தோல்வி இல்லை, அவரே தோல்வி அடைஞ்சு நிற்கிறார். அப்போ இன்னைக்கு இருக்கிற அங்கே வந்து இருக்கிற எண்ணற்ற தொலைக்காட்சிகள் அல்லது வந்து பத்திரிகைகள் இன்னைக்கு பீகாரில் வந்து ஒரு 125 வரும், ஒரு 100 வரும் அல்லது 150 வரும்னு தான் சொல்லிச்சு. இப்போ இவ்வளோ வருது. அப்போ இதை வந்து கணிக்கிறவங்க எந்த மாதிரி கணிக்கிறாங்க, அல்லது வியூகம் எடுத்து நேர்மையற்ற முறையில் மெஷினையும் வச்சுக்கிட்டு அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு ஜெயிக்கிறவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க, இதெல்லாம் இன்னைக்கு ஒரு ஓட்டு மெஷின் இன்னைக்கு வந்து இந்தியா முழு உலகம் இதை கண்டுபிடிச்சவன் அமெரிக்காவிலே இன்னைக்கு வாக்கு சீட்டு முறை வந்துடுச்சு. அது அவனே இருந்து தப்புன்னு சொல்லிவிட்டான். ஆனால் இன்னைக்கு வந்து தொடர்ந்து ஆட்சி அமைச்சிட்டு இருக்கிற அதிகாரத்தை ருசிச்சுட்டு இருக்கிற இந்த கூட்டங்கள் அது கையில் இந்த ஓட்டு மெஷின் இருக்கிற வரைக்கும் இங்கே எந்த கருத்து கணிப்பும் எடுபடாது. தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி.